ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முசிறி நகராட்சி பேருந்து நிலையம். இங்கேருந்து நம்ம குளித்தலை வரைக்கும் போக போகிறோம். அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போக போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமக்கல் தொட்டியம் முசிறி குளித்தலை, சரி ஒரே நாள் எடுத்துடலாம் இந்த சின்ன சின்ன ஊர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். இந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் போயிட்டு சேலம், பொன்னமராவதியிலேருந்து திருச்சி சேலம். பழைய பேருந்து நிலையம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர். தொட்டியம் டு முசிறி வர வீடியோவில் சொல்லியிருப்பேன். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த பக்கம் இருக்குன்ட்டு. இங்கேருந்து லெஃப்ட் சைடு 1 கிலோமீட்டர், குளித்தலை 5 கிலோமீட்டர், பாத்தியங்கிறப்பட்டி 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வரும்போது கொஞ்சம் பயந்து வர மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா பேட்ரி என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால இது ஒரு ரவுண்டானா. இந்த குளித்தலை டு முசிறி இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கரூருக்கு எடுக்கலான்ட்டு இருந்தேன். நான் 2 டிஸ்ட்ரிக் வந்து நான் இது பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக ஒரு என்ன சொல்கிறது, எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூட் மேப் மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சேன். சேலம் டிஸ்ட்ரிக்கு போட்டு வச்சேன், கரூருக்கும் போட்டு வச்சேன். அப்படி பார்க்கும்போது கரூர்லேருந்து குளித்தலை வரலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது, சரி அப்போ குளித்தலையிலேருந்து முசிறி ஒரு வீடியோ போயிட்டு வந்துடலாம் நம்ம அப்பயே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிளான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு முசிறி வந்தனால முசிறியிலேருந்து குளித்தலை இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் போகிறோம். அப்போ தான் இன்றைக்கே பாருங்கள், ஒரு 2 வீடியோக்காக வந்தேன், ஒரு 4 வீடியோ சேர்த்து கிடச்சிருக்குது இன்றைக்கி நமக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னன்னா, சேனலுக்கு வந்து நேம் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ரோட் வியூஸ் மற்றும் ஒரு வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒரு என்ன டாபிக் வச்சுருக்கேன்னா அந்த டாபிக் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் R&D கண்டிப்பாக தேவை. அந்த டாபிக் என்னெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மிஸ்ட்ரியான இருக்கிற டெம்பிள்ஸும் அப்புறம் நார்மலாக நம்ம எப்போவுமே வழிபடுற டெம்பிள்ஸும் அதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சும் டெவலப்பும் ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட்டுக்கு வந்து சும்மா ஏனோ தானே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசிடக்கூடாது. ஏன்னா கடவுள் விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாது. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அது வந்து நம்ம ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து அது ரிசர்ச் பண்ணணும், அதை வந்து டெவலப் பண்ணணும். அந்த அவங்க அதுக்கான ஒரு கோவிலுக்கான ஸ்கிரிப்டை எடுத்து நல்லா டெவலப் பண்ணி பேசணும் அந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை 2, மணப்பாறை 42, கரூர் 48, பெங்களூர் 300. இங்கேருந்து மணப்பாறையில் வந்து நான் 2022 எலெக்ஷன் டியூட்டி ஒர்க் பண்ணேன் மணப்பாறையில். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களை முறுக்கு சாப்பிடவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு திருச்சி பொன்மலையில் தான் ஒர்க் பண்ணேன், ஒரு வாரம் 10 நாள் பக்கம். அதுக்கப்புறம் தான் வந்து மணப்பாறையில் மாற்றிட்டாங்க. திருச்சி பொன்மலையில் இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கக்கூட இல்லை. அங்கே தான் கேடி பிளாக் விளையாடுறாங்க, ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போகல. மணப்பாறை 40, குளித்தலை 2, நாமக்கல் 43. இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம நாமக்கல் டு முசிறி வீடியோ கூட பண்ணியிருந்துருக்கலாம் போல். சரி நான் தொட்டி வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். இப்படி கூட நம்ம நாமக்கல் போவோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்டான 2 டிஸ்ட்ரிக் இடையில ஒரு பாலம். குளித்தலை வந்து கரூர் டிஸ்ட்ரிக்கு. கரூரில் மொத்தம் 4 தொகுதி தாங்க இருக்குது, சட்டமன்ற தொகுதி. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கும்போது, மேப்பை பார்க்கும்போது கொஞ்சம் இங்கேருந்து இங்கே அங்கேருந்து அங்கே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அப்போ வந்து கரூர் டு குளித்தலை வந்துடலாம். அப்போ வரும்போது எடுக்கலான்ற இந்த வீடியோ இது இன்றைக்கி எடுத்தாச்சு.
தண்ணி ஓகே. இப்போ மழை பெஞ்சனால ஓரளவுக்கு இருக்குது. அது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரில. வீடியோவில் கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரிட்டன் வரும்போது நிறுத்தி, ஆனால் இங்கே நிறுத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வண்டியும் போயிட்டு இருக்குது. நம்ம நிறுத்தி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப வண்டி நிறுத்திட்டு அதை போய் வீடியோ எடுத்தா முசிறி டு நாமக்கலுக்கு ஒரு டவுன் பஸ் இருக்காப்பா 15 15 வரைக்கும் தான் இருக்குன்னு நினச்சேன். சரி, அதனால தான் நான் தொட்டித்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு இது பண்ணேன். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு போல. தண்ணி இருக்க மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது பார்க்க. அது வேணா நான் ரிட்டர்ன் வரும்போது வண்டி நிறுத்த முடியாதுப்பா. அதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஓரமாக நிறுத்தி இப்படி ஒரு தாத்தா நின்று பேசிட்டு இருக்கிறாருல, அந்த மாதிரி நிறுத்தி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் போல். நம்ம நாமக்கல் டு அந்த மூணூர்லேருந்து கரூர் போகிற அந்த வாங்கல் பாலத்தில் கூட எடுக்கலாம். இங்கே எப்படின்னு சொல்லிட்டு தெரில. நான் யாருமே நிற்க காணோம். அதனால் ஒரே சந்தேகம், எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இந்த 2022 மணப்பாறையில் எலெக்ஷன் வீட்டு பார்த்துட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்தேன்னா வச்சுக்கோங்க, நாமக்கல் வந்தேன்னா மணப்பாறையிலேருந்து நேராக புளித்தலை பஸ் ஏறிட்டேன். புளித்தலை பஸ்ஸில் இருந்து நேராக முசிறி பஸ் ஏறிட்டேன். முசிறியிலேருந்து நாமக்கல் பஸ் ஏறி வந்து 3 பஸ்ஸு மாறினேன். ரிட்டன் ஒரு 2 நாள் வந்திருந்தேன் உங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சி மேரேஜுக்காக எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கும்போது. அப்புறம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போனேன். நாமக்கல்லேருந்து முசிறி வந்தேன். முசிறியிலேருந்து குளித்தலைக்கு வந்துட்டு திரும்ப குளித்தலையிலேருந்து மணப்பாறைக்கு போனேன். குளித்தலை நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கட்டும். இங்கேருந்து புதுக்கோட்டை 94 கிலோமீட்டர், மணப்பாறை 40 கிலோமீட்டர், கரூர் 41 கிலோமீட்டர், திருச்சி 35 கிலோமீட்டர் குளித்தலையிலேருந்து. ஓகே, இங்கே ஒரு ரவுண்டானா வரும். அந்த ரவுண்டானாலேருந்து எடுத்தால் பஸ் ஸ்டாண்ட் வரும். அது நம்ம பஸ் ட்ராவல் வந்து ஒரு 2 வருஷம், அதான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா 2022 ஜனவரி மந்த் வந்துச்சு அந்த எலெக்ஷனு. ஒன்றும் இல்லை, அந்த நகராட்சி எலெக்ஷன் வந்துச்சு, கவுன்சில் எலெக்ஷனு. அப்போ வந்து டியூட்டி பார்த்தேன் திருச்சியிலையும் மணப்பாறையிலையும். இதுதான் ரவுண்டானா. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா பஸ் ஸ்டாண்டு போகலாம், குளித்தலை பஸ் ஸ்டாண்டுக்கு. அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை. ஜிஹெச் போலங்க. யாரோ ஒரு ஜெர்க்கு கொடுத்துருப்பேன் அந்த அண்ணனுக்கு. செகண்ட்ஸ் ஓடுது, வீடியோ ஓடலையா? சரி சரி. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சி நடுநிலைப்பள்ளி இருக்குது, குளித்தலை. இன்னைக்கு சனிக்கிழமை, கவர்மெண்ட் ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். நீங்கள் நானும் அம்மாவும் ஒரு முறை கோவிலுக்கு வந்தோம். என்ன கோவில் மறந்துட்டேனே. இப்போலாம் வர ஞாபகம் மறதி அதிகமாக ஆகுதுங்க, வயசாகுது இல்லை. பஸ் ஸ்டாண்ட் எங்கப்பா? என்னப்பா வருது? ஃபஸ்ட்டில் வந்தப்போ கொஞ்சம் பக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ என்னன்னா போய்கிட்டே இருக்கும்.
இதுதான் கடை வீதிகள் போல குளித்தலைக்கு. ஏன்னா இங்கே தான் எல்லாம் கடைகளாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுவாக தான் இது கடை வீதியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரிப்பா முடியலப்பா. சாதாரணம் இல்லை. இந்த உள்ளூருக்குள்ளேயே சுற்றுற நமக்கே அப்படி இருக்கு. இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் அப்பா உண்மையாலும் பாவம். இப்போ கொடுக்க கோச்சிங் வந்துட்டேன். என்னடா இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருச்சே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி பார்த்தேன். ரைட் சைடு வந்து இது போல் ரைட் சைடில் சரி என்னென்னமோ இருக்குதுயா, என்னன்னே பார்க்கறதுக்குள்ளே பார்க்க முடியல. இந்திய தேர்தல் ஆணையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் லெஃப்ட் சைடில் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரில. இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வியூ ஒழுங்காக தெரியலனா. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எது எது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இது பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இது வந்து இப்போலாம் மெயின் ரோட்லேயே இருக்குது. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கொஞ்சம் எளிமை கீழே இறங்கிட்டே வருதா, அதனால கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டோம். டாக்டர் சட்டமன்ற பொன்விழா வளைவு, டாக்டர் கலைஞர் சட்டமன்ற பொன்விழா வளைவு. ஐயோ நேரம் முடிச்சிருப்பாப்புல அவருக்காக அவரு. ஓ என்னப்பா நல்லா டெவலப் ஆகிட்டே வருதுப்பா. இங்கேயும் அடுத்து வந்து போட்டுருவாங்க, ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டு ஏதாச்சும் போட்டுருவாங்க. இது ஏன்னா நான் கடைசியாக வரும்போது இந்த மாதிரி ஆர்ச்சே கிடையாது. நான் எப்போ 2 வருஷம் முன்னாடி வரும்போது இந்த ஆர்ச்சே கிடையாது. குளித்தலை நகராட்சி அதை காமிச்சிட்டு வந்துடுவோம் நம்ம. குளித்தலை நகராட்சி பேருந்து நிலையம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓ அவ்வளோதானே பஸ் ஸ்டாண்டு. அப்படியே ஒரு யூட்டன் போட்டு அப்படியே நிற்போம். ஓகே, குளித்தலை நகராட்சி பேருந்து நிலையம் இவ்வளோதான் பார்த்துக்கோங்க. குளித்தலை நகராட்சி பேருந்து நிலையம். மணப்பாறை பஸ் நிற்கிது சொல்லும்போது அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே.